ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி லா ஸ்டடீஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரிட் ஆஃப் மேண்டமஸ். தமிழில் செயலுறுத்தும் நீதி பேராணை. மேண்டமஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா கட்டளை. இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் பெட்டிஷன்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை ஒரு அரசாங்க அதிகாரியோ அல்லது அரசு சார்ந்த நிறுவனமோ அல்லது அரசு நிறுவனமோ நிராகரிக்கப்படும் பொழுதோ அல்லது தாமதப்படுத்தும் பொழுதோ அல்லது பறிக்கும் பொழுதோ அவர்களை அந்த வேலையை செய்ய சொல்லி ஒரு உறுத்து கட்டளை இடுமாறு நம்ம நீதிமன்றத்தை நாடி ஒரு பெட்டிஷன் போடுறோம் இல்லையா, அந்த பெட்டிஷன் தான் ரிட் ஆஃப் மேண்டமஸ். அடுத்தது, இந்த பெட்டிஷன் மூலயமா உங்களுக்கு என்ன தீர்வு வரும்னா, இதை விசாரிப்பாங்க. அதாவது கோர்ட்டில் விசாரித்து இது உங்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கின்ற எண்ணத்தோடு தான் அவங்க செயல்பட்டுருக்காங்களா, அதாவது உங்களுடைய சேவைகளை எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியாக இருக்குது உங்கள் சைடு, அரசாங்க அதிகாரியால் அந்த நிறுவனத்தின் மீது தான் தவறு இருக்குதுன்னா அவங்கள அந்த வேலையை செய்ய சொல்லி அவங்க ஒரு ஆர்டர் பிறப்பிப்பாங்க. அதுதான் ரிட் ஆஃப் மேண்டமஸ். இப்போ இந்த மேண்டமஸ் பெட்டிஷனை எங்கே ஃபைல் பண்ணலான்னா, ஹைகோர்ட்லேயும் ஃபைல் பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்லேயும் ஃபைல் பண்ணலாம். ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் 226 படியும், சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் 32 படியும் தான் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ண முடியும். இந்த ரிட் பெட்டிஷனை யார் யூஸ் பண்ணலான்னா, பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒருத்தவங்களுக்கு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கான பட்டாவை வழங்க சொல்லி தாசில்தார்கிட்ட அவங்க கேட்கும் பொழுது அவங்க யார் பேரில் லேண்ட் இருக்குதோ அவங்க தான் அவங்களுடைய பட்டாவை கேட்க முடியும். அப்படி அவங்க பட்டாவை கேட்டால் அந்த அரசாங்க அதிகாரி வழங்கலைன்ற பட்சத்தில் அவர் மட்டும்தான் கோர்ட்டில் ரிட் ஆஃப் மேண்டமஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்ண முடியும். தேர்ட் பர்சன் யாரும் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ யார் அஃபெக்ட் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் பெட்டிஷனை போட முடியும். இதில் பொதுநல வழக்குகளும் போட முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஏரியாக்குள்ளே இருக்கீங்க, ஏரியாக்குள்ளே இருக்கும்பொழுது தண்ணி வரலையோ இல்லை கரண்ட்டு வரலையோ யார் வேணாலும் அந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் பெட்டிஷன் மூலயமா அந்த அரசாங்க அதிகாரியோ அல்லது அந்த அரசு நிறுவனத்தையே வேலை செய்ய சொல்லி உறுத்து கட்டளை நம்ம தாராளமாக இடலாம். நீங்கள் இப்போ ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட உங்களுடைய சேவையை வைக்கிறீங்க, கோரிக்கையாக வைக்கிற பொழுது அந்த அரசாங்க அதிகாரி அவருடைய அதிகார எல்லைக்கு அப்பாற்பட்டு நடக்கிறாரோ அல்லது அவருடைய அதிகார எல்லையை துஷ்பிரயோகம் செஞ்சாலோ இல்லை சட்டவிரோதமான செயல்களை அவர் செஞ்சாலோ அல்லது உங்களுடைய சேவையை வேணும்னே அவர் நிராகரித்து உங்களுடைய சேவை வேறு யாருக்கோ அளிக்கணுன்ற ஒரு உள்நோக்கத்தோடு அவர் செயல்படுறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் பெட்டிஷன் மூலியம் உங்களுடைய சேவைகளை செஞ்சு வச்சுக்க முடியும். அதாவது அந்த அதிகாரி அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவர் அந்த அதிகார வரம்பை மீறி சட்டவிரோதமான செயல்கள் செஞ்சாலும் நீங்கள் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் லேண்டுக்கு பட்டா கேட்கும்பொழுது உங்களுடைய பட்டாவை வேறு யாருக்கோ காசு வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு அழிச்சிட்டு உங்களுக்கு பட்டா தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது அவர் தகராறு பண்ணும் பொழுது அவர்கிட்ட நீங்கள் ஃபைல் பண்ண பெட்டிஷன் அவர்கிட்ட அந்த ஃபைல் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த பெட்டிஷன், அதுக்கப்புறம் நீங்கள் மனு அளிக்கணும். அந்த மனு அளித்து அந்த 30 நாளோ இல்லை 60 நாளுக்குள்ளே அவர் அந்த பட்டாவை வழங்கலைன்ற பட்சத்தில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சு இதுவும் கூட ரிட் ஆஃப் மேண்டமஸ் பெட்டிஷனை ஃபில் பண்ணி அதையும் நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா கோர்ட்டில் அதற்கான உறுத்து கட்டளையை கோர்ட்டு ஆர்டராக பிறப்பிச்சா அந்த அரசாங்க அதிகாரியை அவங்களுடைய வேலையை செய்ய வைப்பாங்க. அதே போல் நீங்கள் ஒரு சேவையோ அல்லது உங்களுடைய உரிமையையோ கேட்குறீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற கவர்மெண்ட் அத்தாரிட்டியோ அல்லது கவர்மெண்ட் எம்ப்ளாயியோ அவங்களுக்கு அந்த அதிகார வரம்பு இருக்கணும். நீங்கள் அந்த அதிகாரிய வரம்பு இருக்கிறவங்கள விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு அதிகார வரம்பு இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் உங்களுடைய சேவையை அல்லது உரிமையை கேட்டிங்கன்னா அது சரியானது கிடையாது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் தாசில்தார்கிட்ட போயிட்டு தான் பட்டா வாங்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டீச்சர்கிட்டயோ அல்லது கவர்மெண்ட் செக்டர்கிட்டயோ போயிட்டு நீங்கள் பட்டா கேட்டிங்கன்னா அவங்க வழங்கலன்னு சொல்லிவிட்டு அவங்க அகெயின்ஸ்டாக நீங்கள் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்ண முடியாது.
நீங்கள் யார் யார் மேலாம் வந்து இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் பெட்டிஷனை போட முடியாதுன்னா, ப்ரைவேட் பர்சன், அதாவது ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் மீதோ அல்லது ஒரு ப்ரைவேட் நிறுவனத்து மீதோ நீங்கள் வந்து இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்ண முடியாது. ஸோ ஒரு அரசாங்க அதிகாரி மீதோ அல்லது ஒரு அரசு நிறுவனத்தின் மீதோ அல்லது ஒரு அரசு சார்ந்த நிறுவனத்தின் மீதோ உங்களுடைய அடிப்படை உரிமைகளும் உங்களுடைய கோரிக்கைகளையும் நிராகரிக்கப்படும் பொழுது மட்டும்தான் நீங்கள் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ரிட் ஆஃப் மேண்டமஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.